தேவனுடைய பரிசுத்த நாமங்களுக்கு துதிகன மகிமை உண்டாவதாக. ரோமர் 2ஆம் அதிகாரத்தில் அநேக காரியங்களை பார்த்து கொண்டு வருகிறோம். நேற்றைய தினத்துல பவுல் சொல்றாரு, எப்படி ஊழியம் இருக்கணும், எப்படி அதை செய்யணும்னு சொல்லி போட்டு, அப்படி ஊழியங்கள் செய்தாலும், அப்படி வேதத்தை நீ போதிச்சாலும், நீ போதிக்கிற வேதத்தை மற்றவங்களுக்கு போதிக்கிற முதல் அதை கொண்டு உனக்கு அதை போதி, அதன்படி நீ வாழ்ந்து நீ கிரியை செய். அப்படி நீ அந்த படிக்கிற வேதத்தின்படி நீ வாழ்ந்து நீ கிரியை செய்து அதன்படி ஊழியத்தை செய் என்பதாக சொல்லுகிறாரு. சொல்லிப்பட்டு தொடர்ந்தும் அநேக காரியங்களை சொல்றாரு. இப்படி இருக்க 21வது வசனம், இப்படி இருக்க மற்றவனுக்கு போதிக்கிற நீ உனக்குத்தானே போதியாமல் இருக்கலாமா? மற்றவனுக்கு போதிக்கிறதுக்கு முதல் உனக்கு போதி, மற்றவனுக்கு சொல்றதுக்கு முதல் நீ அதன்படி நட வாழு என்று சொல்லி போட்டு, களவு செய்யக்கூடாது என்று பிரசங்கிக்கிற நீ களவு செய்யலாமா? வேதம் ஆண்டோடைய வார்த்தை சொல்லுது, களவெடுக்க கூடாது என்று சொல்லுகிற பிரசங்கிக்கிற நீ களவு எடுக்கலாமா? களவு 2 வகைப்படும். ஒன்று, ஒருத்தருக்கும் தெரியாம போய் எடுக்கிறது. மற்றது ஒருத்தனை ஏமாத்தி எடுக்கிறது. நல்லா விளங்கி, அதுவும் களவுதான். ஏமாத்தி வஞ்சிச்சு எடுக்கிறது. அநேக ஊழியங்கள்ல இதை பார்க்கலாம். அதுக்கு ஒரு வசனத்தை தேடுகிறது, அதை போதிக்கிறது, ஜனங்களை பயமுறுத்தியோ கட்டாயப்படுத்தியோ சபைக்குள்ள கொண்டு காசை காணிக்க தசமாத்த போட வைக்கிறது. போட வச்சு அதுல இவர் தந்திரமா தனக்கு ஒரு சம்பளம், மனுஷிக்கு ஒரு சம்பளம், பிள்ளைக்கு ஒரு சம்பளம், தன்னை மச்சானுக்கு மாமனுக்கு ஒரு சம்பளம் போட்டு எல்லாத்துக்கும் கணக்கு போட்டு ஒரு காசை எடுக்கிற இதுவும் திருட்டுத்தனம். நான் முதலே சொல்லியிருக்கிறேன், ஒரு ஊழியன் 40 மணித்தியாலம் கிழமைக்கு ஆண்டவருக்கென்று ஊழியம் செய்திருக்க வேண்டும். தசபாகத்தை எடுக்க வேண்டுமானால், காணிக்கை எடுக்க வேண்டுமானால் நல்லா கவனிக்கணும். உலக பிரகாரமாக 40 மணித்தம் 38 மணித்தம் வேலை செய்தாதான் முழு நேர வேலை. அப்ப ஆண்டவருக்கென்று செய்கிற இன்னும் அதிகமா இருக்கணும். ஆனாலும் குறைஞ்சபட்சம் 38-40 மணித்தேலம் ஆண்டவருக்கென்று வேலை செய்திருக்க வேண்டும். இதுல சொந்த ஜெபம், சொந்த வேத படிப்பு காரியம் ஒன்றும் வரக்கூடாது. இறங்கி ஆண்டவருக்கென்று வேலை செய்திருந்தால் தசவாத்தை காணிக்க எடுக்கிறதுக்கு. இப்படி இல்லாத பட்சத்துல அதையே போதிச்சு, தசவாயம் காணிக்கையும் போதிச்சு அதை ஜனங்களை கொண்டு வந்து அதை போட வச்சு அதுல நாங்க எடுத்து வாழுவோமா இருந்தா அது திருடு, களவு. இதை வழங்கி கொள்ளணும். அப்ப களவு செய்யக்கூடாதுன்னு போதிக்கிற நீ களவு செய்யலாமா? பவுல் கேட்கிறார். களவு பாவம் என்று போதிக்கிறாய், வேதத்துக்கு புறம்பானது என்று போதிக்கிறாய், களவு எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி கொடுக்கிற, அது உனக்கு பொருந்தாதா? சொல்லுற நீ களவெடுக்காம வாழ வேண்டிய ஒரு கட்டாயம் அவசியம் இருக்கு, உனக்கு தெரியாதா என்பதாக கேட்கிறார். அப்ப இங்க போதிக்கிறது முக்கியம் இல்லை, போதிக்கிறதுபடி நாங்க வாழுகிறோமா என்பதுதான் முக்கியம். இன்னும் அநேக காரியங்கள் நாளைய தினத்துல பார்ப்போம். ஆவியானவர் தொடர்ந்து உங்களை வழி நடத்துவாரார். ஆமேன்.